அனைவருக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று முதல் தந்திரம் 21 பாடல் 304 கேள்வி கேட்டு அமைதல். நம் மனதில் தோன்றுகின்ற ஐயங்களை எழுப்பி அதற்கான விடையை தேடுகின்ற பொழுது, அப்படி தேடி முற்படுகின்ற பொழுது நாம் இறைவனை அங்கே நாம் உணர முடியும், ஈசனை உணர முடியும். அப்படி கேள்வி கேட்டு அமைதல் என்ற இந்த மந்திரத்தில் இன்று ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசி இருந்து பிதற்றி மகிழ்வெய்தின் நேசமும் ஆகும் நிகழ்வொளியாய் நின்று வாச மலர்க்கந்த மன்னி நின்றானே. நம்முடைய இறப்பும் பிறப்பும், ஜனனம் மரணம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எப்படி நிகழ்கிறது என்பதை நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்க்கின்றோமா? தினந்தோறும் நம்முடைய பணிகளில், நம்முடைய கடமைகளில், அன்றாட வேலைகளில் ஈடுபடுத்தி கொண்டு ஓடி வருகின்றோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சிந்தித்து பார்த்து, இந்த இறப்பு எப்படி ஏற்படுகிறது, இறப்புக்கு பிறகு பிறப்பு எப்படி ஏற்படுகிறது, பிறப்பும் இறப்பும் எப்படி வருகிறது, இதற்கெல்லாம் யார் காரணம் என்று நாம் கேள்வி கேட்கின்ற பொழுது, இறைவனுடைய அருளால் அனைத்தும் நடைபெறுகிறது. இந்த இறைவனுடைய அருளை கொண்டு நாம் இப்படி சிந்திக்கின்ற பொழுது, ஒரு ஆத்மா எப்படி வந்து பிறக்கிறது, இந்த பூமியில் மீண்டும் இறக்கிறது, இறந்த பிறகு அந்த ஆத்மா எங்கே செல்கிறது, அதற்கான நிலை என்ன, இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து உடனே நமக்கு விடை கிடைக்காது. அதை பற்றி பேசுவோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனையோ முறை யோசித்திருக்கிறோம். இறப்புக்கு பின் என்னவாகும், எப்படி நாம் பிறக்கின்றோம், இந்த பிறப்பும் இறப்பும் யார் இதையெல்லாம் எல்லாம் நிகழ்த்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது இதற்கான விடை கிடைக்காது. அதை பற்றி பேசி, அதை பற்றிய அந்த பிதற்றி கொண்டு நம்மை நாமே பேசிக்கொள்வோம், நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். எப்படி வருகிறது, ஆத்மா இருக்கிறதா, உடலுக்குள் எங்கே இருக்கிறது ஆத்மா, எல்லாம் சொல்லுகின்றார்களே, எல்லாம் உண்மைதானா என்று நமக்கு நாமே பிதற்றி, ஆனால் அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது, கேள்வி கேட்க கேட்கத்தான் தெளிவு பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி கேள்வி கேட்டு அந்த ஞானத்தால் பதில் கிடைக்கின்ற பொழுது ஒரு இருக்கும் பாருங்க, ஒரு பேரின்பம். நாம் சதா காலமும் இந்த சிந்தனையில் இருந்தால், சதாசிவமூர்த்தியை சிந்தனையில் நிறுத்தி இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு நாம் பிதற்றி கொண்டிருந்தால், ஒரு காலகட்டத்தில் நமக்கான அதற்கான விடை கிடைக்கின்ற பொழுது ஒரு பெரிய இன்பம், அதுதான் பேரின்பம். மற்றவை எல்லாம் சிற்றின்பம். இந்த ஐம்புலன்களால் கிடைக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் சிற்றின்பம். இப்படி கிடைக்கக்கூடிய பெரிய விடை கிடைக்கும் அல்லவா ஒரு காலகட்டத்தில், அது மிகப்பெரிய அந்த பேரின்பம். அந்த பேரின்பத்தில் திளைத்து நாம் அப்படியே மூழ்கி விடுவோம். அந்த மாதிரி மூழ்கி இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னா, நம்மோடு இறைவன் நம்மோடு ஒன்றி இரண்டர கலந்து விடுவான். இறைவனும் நாமும் வேறல்ல, நமக்குள்ளேயே இறைவன் இருந்து நம்மை ஒன்றர கலந்து, நாம் ஒன்றாக கலந்து இறைவனோடு நம்மோடு ஐக்கியமாக்கி விடுவார். இது எதற்கு இங்கே ஒப்புமை செய்கின்றார் என்று சொன்னால், எப்படி வாசனை மிக்க மலர்கள், நறுமண மலர்கள், அந்த மலரில் எங்கிருந்து அந்த நறுமணம் வருகிறது யாரால் தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு அற்புதமான மலர், முல்லை, வாச முல்லை. அந்த மலரை எடுத்து பாருங்கள், ஒரு அற்புதமான நறுமணம் வீசும். அந்த நறுமணம் பூவின் எந்த பாகத்திலிருந்து வருகிறது யாருக்காவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த நறுமணம் அந்த மலரோடு
இரண்டர கலந்து ஒன்றி வெளிவருகிறது. அதுபோல் இறைவன் நம்மோடு இரண்டர கலந்து விடுவான் என்று மிக அற்புதமாக இங்கே இந்த கேள்வி கேட்டு அமைதல் என்ற இந்த மந்திரத்தில், இந்த தந்திரத்தில் இங்கே திருமூலர் சொல்லுகின்றார். திருச்சிற்றம்பலம்.